Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. Outstanding managementல lag ஆகுறீங்களா? இது எதனாலனா first follow up date மறந்துருப்போம். Second outstanding total value மறந்துருப்போம். And last increase in workloadனால outstanding follow upையே மறந்துருப்போம். இந்த எல்லா ப்ராப்ளமையும் சார்ட் அவுட் பண்ண நம்ம ரெகுலரா வியூ பண்ற சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஸ்கிரீனோட ஃப்ரண்ட்லயே பெண்டிங் அமௌண்ட் ஸ்டேட்டஸை வியூ பண்ணலாம். எப்படின்னா by using payment details in சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஆட் ஆன். ஸோ இந்த ஆட் ஆன் நீங்கள் டேலியில் லோட் பண்ணதுமே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு பர்டிகுலராக எந்த மந்தோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பர்டிகுலர்ஸ் அண்ட் வவுச்சர் டைப்க்கு நடுவில் கிரெடிட் நோட் அமௌண்ட் ஃபுல் பெண்டிங் பார்ட் பெண்டிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு அமௌண்ட் பெண்டிங் ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். அண்ட் ரெட் லைனில் இருக்க காலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் பெண்டிங்லையும், ப்ளூ லைனில் இருக்க காலம் வந்துட்டு ஹாஃப் அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, இன்னும் ஹாஃப் அமௌண்ட் பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு வந்திருக்கும். அண்ட் ஃபுல்லா கிளியர் ஆயிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க ஹைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஹைட் பெண்டிங் அப்படிங்கறத கொடுக்கும்போது பெண்டிங் எல்லாமே ஹைட் ஆகிட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆன கிளியர் ஆன பில்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆகி இருக்கும். டு பை திஸ் ஆட் ஆன் கைண்ட்லி கான்டாக்ட் அவர் டீம். டீடைல்ஸ் இன் ஸ்கிரீன். Follow and tap the bell icon for continuous tally tips. Thank you.